ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கால் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 74 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே போச்சரர், உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ண. ரொம்ப தேங்க்யூ மிஸ், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மணாலியாங், என்கிட்ட வேற வழி இல்லை இப்படின்னு வெற்ற பொருள் எத்தனை கண்ணை அப்படியே நோண்டி எடுக்கலான்னு அவன் போவான். ஆனால் அதுக்குள்ள எப்படியோ மணாலியாங் அவனையும் அவன் ஃப்ரீ பண்ணிடுறான். அங்க காடை பயன்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. ஆனா அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டும் கோஸ்ட் பொண்ணு அதுக்கு அசர மாதிரியே இல்ல. என்ன ஒண்ணு, அந்த சைக்கோ கொலைக்காரன் அங்கேயே செத்துட்டான். ஆனா அப்பயும் நம்ம கோஸ்ட் பொண்ணோட கண்ணில் எந்த விதமான பயமும் இல்ல. ஹேய், உனக்கு உண்மையிலேயே தைரியம் தான். நீ என்ன யோசிச்ச? இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நான் ப்ரிப்பரே ஆகாம தான் வந்திருப்பேன்னு யோசிச்சியா? நீ ஷேடோவோட டிசைபிள் தானே. ஃபர்ஸ்ட் உன்னோட கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஷேடோவையும் நான் ஒட்டு மொத்தமா முச்சிடுறேன் அப்படின்னு மணாலியாங் அவனோட பவரை பயன்படுத்துறான். அவங்க ஒரு ஆரோவும் மேல பல்லான்னு வரும். ஆனா கோஸ்ட் பொண்ணு அசால்ட்டா தப்பிக்கிறான். இவளோட வேகம் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா நம்ம ஷேடோ மாதிரி இவ்வளவு ஒரு அசேஷனா என்ன? அவங்க இப்படி யோசிக்கும் போது அவளோட பிளேட் அப்படியே அங்க சுத்து போகுது. அவங்க மணாலியாங்கால எதுவுமே பண்ண முடியல. ஆளோட வெப்பன் அவங்க தனியா போகுது. இந்த ஒரு வாய்ப்பை வச்சு கையிலேயே அவ குத்தி விட்டுறா. ஹேய், நீ பயன்படுத்துற இந்த கார்டோட ஸ்கில் ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படி பார்த்தா இது டெஃபினட்டா உன்னோட ஸ்கில் இல்ல, உனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க அதானே. அங்க மணாலியாங்களோட நிலைமையும் மோசமா இருக்கு. கால்லயோ கையிலயோ அவ ஓட்டையாக்கி வச்சிருக்கா. இது வலிக்குது, இது ரொம்ப வலிக்குது. நான் எல்லாத்தையுமே சொல்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்ன ஆச்சுன்னா அந்த குன் சிசி கூட இருக்கிற அந்த ஃபாரினர்ஸ் அவங்க திடீர்னு ஒரு நாள் என்னை தேடி வந்தாங்க. அப்பதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. அவங்க தான் என்னை தேடி கண்டுபிடிச்சாங்க. ஷேடோவை கொல்றதுக்கும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பனா இந்த கார்டோட ஸ்கில் அதுவும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீ சொல்ற அதானே. இந்த கார்டோட ஸ்கில் அது உண்மையிலே யாரு? எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா அவங்க கிட்ட கேட்கும் போது ஏதோ அவங்களுக்கு பின்னாடி இவங்களுக்கும் மேல ஏதோ ஒரு பெரிய ஆளு இருக்கானா. அவன் யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இது ரொம்ப வலிக்குது. எங்க அப்பா இந்த இடத்தோட மேயரு. அது மூலமா நான் உனக்கு ஏகப்பட்ட விஷயத்த பண்ண முடியும். உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் தரேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. ஆனா இதுக்கெல்லாம் கோஸ்ட் பொண்ணு அசருவாளான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல அத்த செகண்டே அவனோட பிளேடை வச்சு கண்ணா பின்னான்னு அவனோட உடம்ப ஓட்டையாக்குறா. வலிக்குது, எனக்கு பயங்கரமா வலிக்குது. எங்க அப்பா வந்து ஒரு மேயரு. நீ பண்ண விஷயத்துக்கு அவரு விட மாட்டாரு உன்ன. ஹேய், என்னப்பா நீ ஒரே நாய்ஸியா இருக்க. மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா யாரையுமே உயிரோட விடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால தான் இந்த மாதிரி உன்னோட கதையை நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி மணாலியாங் அந்த பையனோட கதையும் அங்க முடியுது. முன்னாடி போகும்போது ஷாயுவை அவ பாக்குறான். ஆமா, இங்க ஒரு பொண்ணு இருக்காளா, பாவம் காலை அந்த சைக்கோ கொலைக்காரன் வெட்டிட்டான். சரி, இவ உயிரோட இருக்கட்டும். ஏன்னா அத்தாரிட்டிஸ் எப்படியும் இங்க வருவாங்க. அவங்க ரெஸ்கியூ பண்ணும் போது இவ உயிரோட இருந்தா அது அவளோட லக்கு. மீதி விஷயத்த நான் அத்தாரிட்டிஸ் கிட்டேயே விடுறேன் இப்படின்னு நம்ம கோஸ்ட் பொண்ணு அந்த இடத்தை விட்டு போயிடறான். இதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வருது. போலீஸும் அந்த டெட் பாடிஸை பார்த்தோன்னே வேகமா ஓடி வராங்க. சீக்கிரம் ஹீலர்ஸை கொண்டு வாங்க. செக் பண்ணி பார்த்ததுல 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு அவ அன்கான்சியஸா இருக்கா. இங்க இறந்து போய் கிடக்குற ஒரு ஆளு வந்து நம்ம டிபார்ட்மெண்டோட ஆளு தான். ஆளோட பேரு மணாலியாங். அந்த சைக்கோ கொலைக்காரன் இவனோட பேரு ரென்டோ. அந்த பொண்ணு அன்கான்சியஸா இருக்கா. மத்தபடி அவளுக்கு அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்ல. அங்க ஒரு பர்சனும் சொல்றான், கேப்டன் அப்படியே கொஞ்சம் சைடா வந்து பாருங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. அங்க கோஸ்ட் பொண்ணு தான் ஒரு மெசேஜை விட்டுருக்கா. அங்க இறந்து போன 2 பேருமே கொலைக்காரங்க தான். அவங்க 2 பேருமே வேணும்ட்டே நம்ம ஷேடோவை மாட்ட வைக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. இந்த விஷயத்த உங்களால நம்ப முடியலன்னா இங்க ஒரு 2 போன் இருக்கும். இதுல அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பேசுனாங்க, எல்லா விஷயமும் எவிடன்ஸா இருக்கு. ஸோ 2 போனையும் செக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மணாலியாங்கும் அந்த ரெண்டும் தானே. நம்ம மணாலியாங்க்கு எப்போ நம்ம ஷேடோ ஆஃப்லைன் ஆகுறான் அப்படின்னு தெரிஞ்சவனே அது ஒரு மெசேஜை போடுறான். அதனால இந்த ரெண்டும் இந்த பர்சன் கொலைய பண்றான். ஆனா இன்னமும் உங்களுக்கு டவுட் என்னன்னா இவங்க 2 பேருக்கும் மேல யாராச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆளை பார்க்கணுமே. அங்க ஏதோ ஒரு மீட் அவன் சாப்பிட்டு இருக்கான். அங்க அண்ணுவோட மெசேஜும் வந்து ஷேடோ ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. என்னன்னா ரீசெண்டா கொலையெல்லாம் ஏற்பட்டுச்சுல, அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கில்லர் இவங்க தானா அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துக்கு நாங்க போய் பார்க்கும் போது அந்த இடத்துல 2 பேருமே இறந்து போயிருந்தாங்க. ஆனா எவிடன்ஸை வச்சு பார்த்தா இவங்க 2 பேர் தான் அதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு அவங்க கிடைச்சா அவளோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா என்ன விஷயம்னா அந்த பொண்ணு அவங்க ரொம்ப கொடுமை பத்திருக்காங்க. அதனாலேயே அவ கோமாக்கு போயிட்டா. அவ கோமாவை விட்டு வெளில வந்தாதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக பண்ணாங்க, இந்த விஷயம் வந்து ப்ரூஃபோட தெரியும். அப்பனா கோஸ்ட் பொண்ணு வெற்றிகரமா விஷயத்த முடிச்சிட்டாளா?
அங்க அண்ணுவும் மெசேஜ் பண்ணி சொல்றா, ஷேடோ என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா தேவையில்லாம இந்த விஷயத்துக்காக உங்களையும் நாங்க இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அனுப்பி கேட்கிற விதமா வேற ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். என்னன்னா ஜாங்கை சிட்டில இருக்க நோவஸ் டவுன் அந்த இடத்துல ரீசெண்டா பறக்கிற மாதிரி வித்தியாசமான மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. அந்த பக்கம் யாரெல்லாம் போறாங்களோ கான்ஸ்டன்டா ஒருத்தங்களை அதை ஹண்ட் பண்ணு. நாங்களும் எவ்வளவோ அதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா அதை இன்னதான் கொன்னாலும் அந்த இடத்துல அதுங்களோட எண்ணிக்கை அங்க குறையிற மாதிரி இல்ல. அதுங்க டோட்டலா 5 இருக்கு. இந்த விஷயத்த பார்க்கும் போது போன வாட்டி இதே மாதிரி ஒரு 5 பாஸ் இருந்துச்சுல, அதுங்களும் இதே மாதிரி தான் கொல்ல ரிப்பீட்டடா வந்துக்கினே இருந்துச்சு. அந்த விஷயமா தான் இதுவும் இருக்கு. அப்படி இதோட கதையை ஒண்டி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு பெரிய ட்ரெஷர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்பனா இந்த பொண்ணு சொல்றபடி பார்த்தா அந்த இடத்துல திரும்பவும் வேற ஏன்ஷியன் காடோட டேப்லெட் அப்பியர் ஆயிருக்கா. அண்ணு உன்னோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நான் மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே வானத்துல இருக்குன்னா கண்டிப்பா அந்த ஏன்ஷியன் காடோட டேப்லெட் அதுவும் வானத்துல தான் இருக்கும். பிளேயர்ஸுக்கு பறக்கிற எபிலிட்டி கிடைக்க இன்னமும் ரொம்ப வருஷம் ஆகும். இவன் என்னாலே பறக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பறக்கிற மவுண்ட்டை வச்சு என்னால வானத்துக்கு போக முடியும். ஏன்னா போன வாட்டியே அந்த மேஜிக் லேர்னிங் டவர் அந்த இடத்துல ஒரு கீயை நான் ஆப்டின் பண்ணேன். அந்த இடம் அது டிராகன் இனத்தோட ஒரு இடம். கண்டிப்பா அந்த இடத்துல பறக்கிறதுக்கான மவுண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். நான் இப்போ வானத்துல பறக்கணும்னா அதுக்கு லெவல் 20 அடையணும். கரண்டா என்னோட லெவலும் 19ல இருக்கு. இன்னமும் ஒரே ஒரு லெவல் தான் அசால்ட்டா லெவல் 20க்கு போக முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சரி போக வேண்டியதான். அதுல டெலிபோர்ட் ஆகுறான். அப்படியே ஸ்கல் சிட்டியோட பீச் பக்கம் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே அவன் கொள்றான். எல்லா இடமும் லைஃப் எனர்ஜியா இருக்கு. அங்க எந்த அளவுக்கு ஆளு மாஸ்டரை கொள்றானா அந்த இடத்துல மாஸ்டர்ஸே மிஞ்சல. இப்படி ஆளு மாஸ்டரை கொல்லும் போது திடீர்னு அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா ஒரு மாஸ்டர் தான் அங்க இருக்கிற ஆளுங்களை பயங்கரமா அட்டாக் பண்ண இருக்கு. பபுள்ஸை வச்சு அட்டாக் பண்ணுமா நம்ம லினுக்கு தான் அங்க ரொம்ப கடுப்பாவுது. யாருன்னு தெரியுதா, அதங்க போன வாட்டி தப்பிச்சாலே ஒரு பொண்ணு போலீஸ் ஆபீசர் லின்னு. அங்க மொட்டையா ஒரு பர்சனும் இருக்கான். ஆளு ஏதோ ஒரு ஸ்கில்லையும் அவங்க பயன்படுத்துறான். இது மூலமா அவங்களோட பாடியை சோலா மாத்திக்க முடியும். எந்த விதமான அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் அவங்களோட பாடியை தாண்டி தான் போகும். அதே மாதிரி தான் இவங்களை நோக்கி ஒரு பயங்கரமான அட்டாக்கும் வருது. ஆனா எதுவுமே அங்க படவும் இல்ல. சீக்கிரம் இந்த அட்டாக் போன உடனே டப்புன்னு அது மேல அட்டாக் பண்ணுங்க என்ன இப்படின்னு இவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஷேடோவும் பார்த்துன்னு இருக்கான். ஆளுக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவனோட பாஸ்ட் லைஃப்ல தியோடோரு, சூமா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஷாங்கை சிட்டியோட அபிஷியல் கூட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணாங்க. அதனாலேயே ஷாங்கை சிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு. அந்த லாஸை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி 3 மாசத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த 3 மாசத்துல ஒண்டி கிட்டத்தட்ட 3000க்கும் மேல ஏகப்பட்ட ஆளுங்க அங்கேயே இருந்து போயிட்டாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இதை போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தியோடோர் அவன் இருக்கான். அவனால நம்ம ஷேடோக்கு என்னென்ன பிரச்சனை வரமோ எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.